வணக்கம் மக்களே. ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது அடுத்த வருஷத்துக்காக வச்சுக்கோங்க. ஏன் நம்ம அடுத்த வருஷம் கொண்டாட மாட்டோமா என்ன? அதனால அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டா அது இப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஏபிஎல் அரசு மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். சரி, இங்கே விஷயத்துக்கு வருவோம். இந்த தீபாவளி தான் மேட்ரு இன்னைக்கு. 2 விதமாக தீபாவளி மேட்ரு. ஒன்று இந்த நம்பர்ஸ். 2வது தீபாவளி முகூர்த் ட்ரேடிங்ல வந்து ஒரு ஒரு மேஜிக் நடக்குதா, ஒரு மித்து இல்ல ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசுவாங்க. அத பத்தி உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே. இப்ப ட்ரம்புக்கு என்ன மெசேஜ் குடுக்க போறோம்னா, நம்ம குடுக்குற மெசேஜோட சேர்த்து ட்ரம்புக்கு ஒரு மெசேஜ் குடுக்குறோம். அது என்னன்னு உள்ள போய் பார்த்தரலாம். வாங்க மக்களே. தீபாவளி சேல்ஸ் ₹6,00,000 கோடி நடந்திருக்கு. உண்மையிலேயே ஆச்சரியமா, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இதுல வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் சேர்த்து தான் இந்த நம்பர் சொல்லியிருக்காங்க. 6 பாயிண்ட் சம்திங் லேக்ஸ் க்ரோஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ரவுண்டா வந்து 6 லேக்ஸ் வச்சுக்கலாம். இதுல கூட்ஸ் மட்டும் 5.4 லேக்ஸ் க்ரோஸ் நடந்திருக்கு. அதாவது 54 பில்லியனா? எஸ், 54 பில்லியன் கூட்ஸ் மட்டும் நடந்திருக்கு. போன வருஷம் 4,50,000 கோடி ரூபா ட்ரேட் நடந்திருக்கு. இந்த வருஷம் பாருங்க, 25லேருந்து 28, 27, 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம மக்கள் இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா அதையும் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அது மட்டும் காரணம் இல்லை. நம்ம மக்களோட வாங்கும் சக்தி கூடி இருக்கு. அது நல்லா தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரம்ப்புக்கு முதல்ல சொல்லணும். என்னன்னா, ஐயா சாமி, எங்கள் ஊரில் போன 10 நாளில் மட்டுமே $69 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க எங்கள் இந்தியன்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கங்க பாஸ். $69 பில்லியன் ஒரு 10 நாளில் அப்படி சும்மா செலவு பண்ணியிருக்கான். அதில் ஒரு 60,000 கோடி ரூபாய்க்கு தங்கம் மட்டும் வாங்கியிருக்கான். உச்சத்தில் இருக்கிறப்போ தங்கம் உலகத்தோட உச்சத்தில் இருக்கிறப்போ எங்கள் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட அசராமல் 60,000 கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கான் வீட்டுக்கு. ஞாபகம் வச்சுக்க பாஸ், வீட்டுக்கு. எங்க எக்கனாமியை போய் டெட் எக்கனாமின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் உங்க டேட்டாவே இன்னும் வரல. டேட்டா எடுத்து பார்த்தா தான் தெரியும் உங்க லட்சணம் என்னன்னு. சார் ரைட்டு, அடுத்த விஷயத்துக்கு வரும். இல்லை, எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம மக்கள் எவ்வளோ பெரிய மனதைரியம் உள்ளவர்கள். மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் அப்படி எல்லா உலகமே பதறி போயிருக்கு. நம்மளும் அசால்ட்டா போய் 60,000 கோடி ரூபாய்க்கு தங்கத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எனக்கு ஏதோ ஒரு கம்பேர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த கோவிட் பீரியட்ல உலகம் பூரா பதறி போய் அப்படி பயங்கர செக்யூரா இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் கோவிடை வச்சுக்கிட்டு மீம்ஸ் போட்டு தெரிஞ்சானுங்க. அது மாதிரி இருக்கு. உலகமே தங்கத்துக்காக பயந்து போயிருந்தா, நம்மளும் அதை அசால்ட்டா 60,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே, சந்தோஷம் தான் மக்களோட வாங்கும் திறனை கூடினதுக்கு. சரி, இதுல வந்து ஒரு சின்ன இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு 50 லட்சம் கோடி டெம்பரவரி ஜாப்ஸ் வந்து இந்த ஒரு 10 நாள்ல வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். என்னன்னா, நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலை தான் பார்ப்பாங்க. அடிஷனலா எந்த வேலையும் பார்ப்பாங்க. இந்த டெம்பரவரி ஜாப்ஸ்ன்றது என்னன்னா, பார்ட் டைமா பார்க்குற வேலைகள் இது. ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா, இன்னொரு வேலையும் சேர்ந்து பார்ப்பாங்க. இது வந்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம், குறிப்பா சவுத் ஆசியால வந்து இது ரொம்ப ஜாஸ்தி. ஒரு காலையில ஒரு இடத்துல வேலை பார்ப்பான், சாயங்காலம் வந்து ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு இடத்துல வேலை பார்ப்பான். அந்த மாதிரியான அந்த ட்ரெண்டும் நம்ம நாட்டுக்குள்ள வருது அப்படின்றது இந்த நியூஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணேன். அடுத்து வந்து ட்ரேடர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் வந்து 8.6 போயிருக்கு. நல்ல டெவலப் ஆயிருக்கு. வந்து சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றது, அதாவது ட்ரேடரோட மனசுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதையும் நம்ம இன்டர்நேஷனல் இதோட கம்பேர் பண்ணணும். என்னன்னா, எல்லா இடத்துலையும் குறிப்பா சைனாலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோயர் டவுன் ஆயிருக்கு. நான் எப்பயும் இந்த சைனாவை குறைச்சி சொல்றது, அதை நக்கல் பண்றதெல்லாம் நமக்கு ஆகாது. சும்மா இது ஃபேக்ட். ஆயிருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் வந்து கூடி இருக்கு. அப்போ நம்ம வந்து ட்ரம்ப் போடுற வரிக்கெல்லாம் நம்ம பயப்படல, போயா அப்படின்ட்டோம். ஏன்னா நமக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை விட கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் 8.4 இருக்கு. இது என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 2019, அதாவது கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவு, அப்போ இருந்ததை விட இப்போ ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு இருக்காங்க.
ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரியோட பாசிட்டிவான சைடு. இது நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்தவங்கலாம் நம்ம நாடு வளருது அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு இப்போ இருக்க டேட்டா வச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முகூர்த்த ட்ரேடிங் நடக்குது இல்லையா? ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கு நடக்கும். சில சமயம் 1 1/2 மணி நேரம் நடக்கும். சில சமயம் இந்த வட்டம் 1 மணி நேரம் தான் நடந்திருக்கு. இந்த ட்ரேடிங் டைம் வச்சுட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி போகும். சில நேரம் நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா தான் நடந்திருக்கு. ஆமா. இது இவங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ற மாரி நடந்திருக்கு. இது என்னன்னா, இந்த இங்க பாருங்க. இது வந்து ஒரு 5 மினிட் ஸ்டிக். 5 மினிட் ஸ்டிக்கோட, அதாவது முகூர்த்த ட்ரேடிங் நடந்ததோட 5 மினிட் ஸ்டிக். இது எப்படி ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. அதாவது நல்ல ஹைல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி நல்லா மேல போயிருக்கு. போயிட்டு திருப்பி நேத்திய க்ளோஸுக்கும் கீழ வந்துருச்சு. அதாவது மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. இத அப்படியே வரும் வருடத்திற்கான சார்ட்டா யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல வந்து 12 ஸ்டிக் இருக்கு. 5 மினிட் ஸ்டிக். அதாவது இதே மாரி ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்னு சொல்லல. ஆனா என்ன சொல்ல வருவாங்கன்னா, அடுத்த 1 வருஷத்துக்கான சார்ட் இதுதான் அப்படின்னு நெறைய பேர் நம்புறாங்க. இது நெறைய மார்க்கெட்ல நெறைய பேசப்பட்டிருக்கும். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மக்களுக்கு. அதாவது மார்க்கெட் ஓப்பன் வந்து ஹைல ஓப்பன் ஆகும். அடுத்த வருஷம் வந்து மார்க்கெட் ஹைல ஓப்பன் ஆகி பெரிய செல்லிங் மறுபடியும் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஸோ எனக்கு ஏற்கனவே நான் இந்த இதுல இருந்தேன். இப்போ வரப்போறப்போ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த சார்ட்ல சொல்றேன். இதே மாதிரியான சார்ட் ஒரு வருஷத்துக்கு அமையலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த வருஷம் நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க. சரி, அடுத்து இப்போ நம்ம நேரா ரொம்ப ஷார்ட்டா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். நிஃப்டி இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கணக்குப்படி பார்த்தா கூட எனக்கு என்னவோ இது 27,070 வரைக்கும் போயிட்டு ஒரே மாசத்துக்குள்ள, ஒரு மாசத்துல வந்து கீழ இருந்து நல்லா ஃபாஸ்டா மேல போயிட்டு அங்க இருந்து மெதுவா கீழ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்ப டார்கெட் வந்து இப்போ நிஃப்டி ஃபார்ம் ஆயிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 27,070 வரைக்கும் போறதுக்கான டார்கெட்டை அந்த ஃபார்மேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா 26,150க்கு மேல நின்றுச்சுன்னா, சாரி 26,150 வரைக்கும் இப்போதைக்கு போகும். எப்படின்னா 25,935க்கு மேல க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா அது மேல போகும். 25,700க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 25,350 வரைக்கும் இப்போ வரும். இப்பொழுதைக்கு டெம்பரவரியா இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு சின்ன கரெக்ஷன், சின்ன மைக்ரோ கரெக்ஷன் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க இதை நிஃப்டி பாருங்க. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். ஒரு இண்டெக்ஸ் வந்து அதாவது நிஃப்டி மாதிரியே எல்லா இண்டெக்ஸும் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ ஒரே மாதிரி அந்தந்த இண்டெக்ஸ் பிஹேவ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்குது 58,200. ஆனால் இதோட டார்கெட் 64,000 வரைக்கும் இருக்குது. அதனால் கீழே வர்றப்போ திருப்பி மேலே போகும் அப்படின்றது நிச்சயமாக தெரியுது. சப்போர்ட் வந்து இப்பொழுதைக்கு சப்போர்ட் வந்து 57,880. இதை உடைச்சிச்சு அப்படின்னா 57,700 வரைக்கும் இப்பொழுதைக்கு வரும். இந்த ரீசன்ட் கரெக்ஷன் அப்படி வச்சுக்கோங்களேன். அது கரெக்ஷன் சொல்லக்கூடாது, சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஐடி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய யோசிக்கிறான். இந்த ஏரியாவில் வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. அது பாசிட்டிவான கன்சால்டேஷன் நடந்திருக்கு இந்த ஏரியாவில். ஸோ இங்கே நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அழகாக ஒரு சப்போர்ட் போட்டு நிற்கிது. ஸோ 35,800க்கு மேலே இது நின்றுச்சு அப்படின்னா இது வந்து 38,300 வரைக்கும், இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் 35,800க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பை காமிக்கணும். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 34,950. இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இதை உடைச்சிச்சுன்னா மறுபடியும் கரெக்ஷன் தான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கன்சால்டேஷன் எனக்கு என்னமோ பாசிட்டிவாக இருக்குது. அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஆட்டோ செக்டர் அதுவும் பாசிட்டிவாகவே இருக்குது. என்னென்னா மிட் டேர்முக்கு பாசிட்டிவாக இருக்குது.
ஆனா அது இதே தான். நம்ம 27,800 ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கு மேல நின்னுச்சுன்னா, 30,000 வரைக்கும் இந்த ஆட்டோ செக்டார் போ வேண்டியது. ஸோ, அதனால ஆட்டோ செக்டார்ல ஷார்ட் ஹிட் போய் வச்சிராம இருக்கிறது சேஃப். கீழ வந்து சப்போர்ட்னா 27,150ம் அத உடைக்கும் பட்சத்தில் 27,700ம் அடுத்த சப்போர்ட்டா இருக்கு. எஃப்எம்சிஜி நெறைய பேரோட ஃபேவரைட்னால இத நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. வேணும்னே இத சுருக்கி வச்சு காமிச்சேன். இங்க பாருங்க எவ்வளோ கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குன்னு. இதுல ஏதோ ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆக போகுது. எந்த பக்கம் தெரியல. ஒருவேளை மார்க்கெட் மேல போச்சுன்னா, இது டிஃபென்சிவ் ஸ்டாக் ஆகி அப்போ பிஹேவ் பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ போகும். ஒருவேளை நார்மலா இருந்துச்சுன்னா, இது மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வைஸா வெர்சா மெட்டலும் இதே மாரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். மெட்டலும் ஒரு கன்சால்டேஷன் குடுத்துட்டு இருக்கான். மேல போறதா, கீழ வர்றதான்னு. ரைட். அவ்வளோதான் மக்களே. ஆம், நீ அடுத்த கன்டினியூஸா வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா, கொஞ்ச நாளா அ இந்த செலிப்ரேஷன் அது இது வெளிய ஊர் போனதுனால கன்டினியூவா பண்ண முடியல. கோல்டு பத்தி ஒரு முக்கியமான விஷயம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு நான் சொல்றேன். இப்பொழுதைக்கு நன்றி. வணக்கம்.